ஹலோ எவ்ரிவன். டே 2. ஸோ இன்றைக்கி பாப்பாவோடைய 45 டேஸ் வேக்சினேஷன், அதாவது 1.5 மாதம் வேக்சினேஷன் நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு பார்த்தா ஒசூர் ஃபுல்லாமே கோட்டை மாரியம்மன் திருவிழா. ஸோ ஃபுல் டிராஃபிக். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி இன்றைக்கி திருவிழான்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி விட்டு இறங்கினதுக்கப்புறம் லக்கேஜும் பாப்பாவும் அவருடைய பொறுப்பு. அவர் என்னை எதுவுமே தூக்க விட மாட்டார். நான் ஜாலியாக பின்னாடி போனால் போதும். பாப்பாவுடைய ஹெல்த் எல்லாம் செக் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, வெயிட் கெயின் எல்லாம் நல்லா இருக்குன்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில ப்ரிகாஷன்ஸ் சொன்னாங்க வேக்சினேஷனுக்கு அப்புறமா. ஸோ அதுவும் பண்ணிட்டோம். ரொம்ப அழுதா இன்ஜெக்ஷன் போடும்போது. ஓகே, நாட் டூ மச். நெக்ஸ்ட் டைம் வலிக்காத மாதிரி குத்த சொல்லட்டுமா? ரொம்ப வலிக்குதா? சரி சாமி, ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு வலிக்குதா சாமி? 2 இடத்துல குத்திட்டாங்களா? சரி சரி சரி, நான் சொல்கிறேன். இனிமேல் குத்த வேண்டாம்னு சொல்கிறேன், சரியா? நான் சொல்கிறேன், குத்த வேண்டாம்னு சொல்லிடுறேன். சரி, ரிட்டர்ன் போகும்போதாச்சு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா எல்லா ரோட்ஸும் பிளாக். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 15 டேஸ் முன்னாடி நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். சில ப்ராடக்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் ஹரிபரினால். ஸோ அதெல்லாமே இங்கே கவரப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒசூர் பல்லவி மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவளும் ஜாலியாக கையில் தூங்கிட்டே இருந்தாள். நாங்களும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு ஐஸ் ஒத்துடம் எல்லாம் கொடுத்தோம். அழுதுகிட்டே இருந்தால் கொஞ்சம் கூல் ஆகிட்டா. அப்பாவுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாள். அழகி, என்ன சாமி, என்னாச்சு? அழகிக்கு என்னாச்சு? என் தங்கத்துக்கு என்னாச்சு? என்னாச்சு சாமி? ஊசி போட்டாங்களா? வலிக்குதா தங்கம்? ஊசி போட்டாங்களா? சரி, வாங்கிட்டு வந்ததெல்லாம் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்பாக்சிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கோலமாவு எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன மனசில் இருந்துச்சோ அதெல்லாம். ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ என்ன தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து லாக்மியோட ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது லோக்கல்லையே கிடைக்கும். லைக் வெளியில் ஆர்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னென்ன இங்கே கிடைக்குமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் இருக்கிறது எல்லாமே அதோட இடத்துக்கு அதை வச்சு அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ பாப்பாவுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் சொன்னாங்க அப்படின்னா, லைக் நான் நினச்சேன், நான் நிறைய பார்த்தேன். எப்படின்னா ஃபீவர் வரும். ஸோ தலை குளிப்பாட்டிகிட்டே கூட்டிகிட்டு போங்க, 3 டேஸ் அப்புறம் குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அங்கே போனேன். மலர் ஹாஸ்பிட்டல் ஒசூருக்கு தான் போனேன். ஸோ அவங்க வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன் அண்ட் பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ 2க்கும் வேறு வேறு காஸ்ட் சொன்னாங்க. எங்களுக்கு பெயின்லெஸ்ஸில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. பெயின் வரணும், பாப்பாவுக்கு ஃபீவர் வரணும், அப்போ தானே லைக் ஹியூமினிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். பட் சரி, ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனுன்றதுனால அவளுக்கு பெயின்லெஸ்ஸாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயின்லெஸ்லேயே போயிட்டோம். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து பீடியாட்ரிஷியன் வந்து ஒரு ப்ரிகாஷனும் எடுக்க தேவையில்லை, இது பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் தான். ஸோ ஃபீவர் வரும், சப்போஸ் வந்துச்சுன்னா பேராசிட்டமால் கொடுங்க, லைக் 3 டைம்ஸ் இல்லைன்னா 6 hours ஒன்ஸ் கொடுங்க. ஃபீவர் வரலன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா குளிப்பாட்டலாமான்னு கேட்டு தாராளமாக குளிப்பாட்டலன்னு சொன்னாங்க. தென் ஃபைன். நான் என்னென்ன நினச்சி போனேன்னா அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ சில லைக் பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன் ரெகுலராக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஃபீவர் வரும், 3 days ஃபீவர் இருக்கும், பயங்கரமாக அழுவாங்க, வீக்கம் வரும். சில குழந்தைங்களுக்கு வராது, சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. பட் நாங்கள் ஆக்சுவலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அங்கேயே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். பட் அங்கேயும் லைக் ஓகே போட்டு விட்டாங்க. அண்ட்
ஃபீவர் அவளுக்கு இது வரைக்கும் இன்னும் வரல. தூங்கிட்டுருக்கா. பெயினுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அழுவுறா அவ்வளோதான். மற்றபடி ஷீ இஸ் ஓகே, ஷீ இஸ் ஸ்லீப்பிங் வெல். ஸோ 45 டேஸ் இன்ஜெக்ஷன் வந்து லைக் எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் பயந்தேன். ஐயோ பாப்பாவுக்கு ஃபீவர் வரும், அப்போ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே இந்த மாதிரியெல்லாம். ஷீ இஸ் ஃபைன். பட் லைக் உங்களுக்கு வந்து இந்த இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கவர்மெண்ட்டில் போடுறது பெஸ்ட்டாக, ப்ரைவேட்டில் போடுறது பெஸ்ட்டானா அது உங்களுடைய விருப்பம். ப்ரைவேட்டில் அப்படின்னா காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். கவர்மெண்ட்லனா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு கவர்மெண்ட் தான். நான் என்ன புத்தி வந்து அங்கே போகணுன்னு தெரியல. லைக் ப்ரைவேட்ஸ்லனா உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டில் அந்த சர்வீஸ் எதிர்பார்க்க முடியாது. வீட்டுக்கு வந்து டின்னர் சமைச்சி லைக் பம்ப்கின் எங்களுடைய செடியிலே வந்துருந்துச்சு. ஸோ அது பாதி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி பொரியல் பண்ணி சப்பாத்தி பண்ணிக்கிட்டோம். ஸோ நைட்டு டின்னரை முடிச்சுக்கிட்டோம். அண்டு காலையில் அவர் செஞ்ச பிரிஞ்சால் புளிக்குழம்பு இருந்துச்சு, அதுவும் சேர்த்து முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு நாளைக்கு வந்து கம்மங்கூழ் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி கம்பு சாப்பிட்டா பிரெஸ்ட் ஃபீட் மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் நல்லா செக்ரிகேட் ஆகும். அதனால் யூஸ்வலாக வந்து நைட்டே நான் செஞ்சு வச்சுருவேன். காலையிலக்குள்ளே சூப்பராக புளிச்சு நல்லா கெட்டியாக வந்து அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதோட பிக்கல் தொட்டுக்கலாம். சில பேர் சின்ன வெங்காயம் தொட்டு லைக் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காது. ஸோ அதனால் பிக்கலில் சாப்பிடுவோம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து அது மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டே செஞ்சு வச்சுருவேன். அண்டு ஸோ நாளைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லை. ஸோ நீட்டாக இப்போவே செஞ்சு வச்சதுனால காலையில் அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி பசிக்கும். அந்த மாதிரி அந்த டைமில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெகுலராக எண்ட் ஆஃப் த டே கிச்சன் எல்லாம் நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வந்துடலான்னு பிளான் பண்ணி போனோம். பட் மாரியம்மன் திருவிழாவால் நாங்கள் லைக் 11 o'clock விட்டோம். வீட்டுக்கு சேர்றதுக்குள்ளேயே 4 o'clock மேலே ஆயிடுச்சு ஷாப்பிங் முடிச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டது டே முடிஞ்சு. ஸோ நைட்டு பாப்பாவுக்கு தேவையான டைப்பர்ஸ் எல்லாமே நான் பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணி வெட் வைப்ஸ் அண்ட் ட்ரை கிளாத் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சானிடைசர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடய பெட்டு பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஸோ பாப்பாவுக்கு நைட்டு சேஞ்ச் பண்ணும்போது நான் எந்திரிச்சு வர தேவையில்லை தூக்கத்தில். ஸோ பக்கத்துலேயே அக்சசபிளாக இருக்கிற மாதிரி வச்சுப்பேன்.